இதுக்கு தான் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறது. இங்கிலீஷில் பேசுகிறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியாது, காது கேட்காத செவிட மாதிரியே நான் உட்காந்துருக்கேன். அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சாரு. ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேடையில் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்றைக்கி நான் நிற்கிறது காரணம் இன்னைக்கு அண்ணன் தங்கராஜ் வருமா, அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகன் தான் காரணம். இவ்வளோ அற்புதமான மேடை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஒரு சர்வதேச ஒரு பட விழா 7 நாளாக இங்கே நடக்குது. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச பட விழாவில் நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது, இறங்கினது கிடையாது. ஆமாம், ஆனால் உங்கள் லந்து பயங்கர லந்தாக இருக்கு. அப்புறம் ஒருத்தர் பேசிக்குமா என்ன சொன்னீங்க? ரைட்டு, ஓகே. அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான் அந்த வடிவேலு. நட்டுன்னா நீ சொல்றது லிமிட்டா பேசணும், அலாட்டா பேசணும். அப்படி லைட்டா கிளப்பி வரும் டைலாக் ஒன்று அப்படி பருத்தி பால் அப்படிமா வந்தேன். பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லவ்காரியமாக அழுதுகிட்டே கிடக்கும். வீட்டில் தொல்லை தாங்காமல் தான் இங்கே வந்தால் நீ ஏமா அப்படி அழுகிறமாங்க. அப்போ நேர்திக்கு முன்னால் இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாங்க. ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், உங்களுடைய வெற்றி. இது நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க. எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. உண்மையிலே நகைச்சுவை பண்ணப்பட்டதான் பிரபுதவா. ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார். எப்படி ஆடுவார்? தரைக்கு மேலே ஆடுவார், கீழே காலையில் இருக்காது, மேலே ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் வெண்ணிலவே வெண்ணிலவே நின்னை தாண்டி வருவாயா ஒன்றுமே சிலங்க வேற மட்டும் நின்றாரு தேசிய அவார்டு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது வந்து படம் உள்ளது, வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு அது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜி தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சிந்தனை மாதிரி. இந்த வயசுலேயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் நான் சொல்கிறாரு. என்னென்ன பட்டோம், என்னென்ன பாடுபட்டோம், என்னடா இருந்தாலும் கூட கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியும் பார்த்தா, ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் மாட்டேன். இதுக்கு முன்னால் சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் போலாம் போயிருக்கேன். ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டு மாதிரி சென்னை சர்வதேச திரைப்பட இது கூட தெரிஞ்சதான் கேட்க சொல்லுவேன். இப்போ அதுதான் மனப்படம் பண்ணிக்கிறேன், அது கூட வந்துருச்சு. அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு சொல்ல பாருங்களேன். நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிரட்டி போடுங்களேன். அப்படியே பூராமே காம்படிஷன் தான். அதை மாரி செல்வராஜ் என்று சொன்னார். பிரட்டி அப்படியே திருப்பணியில காமெடி. காரில் போயிட்டு இருக்கேன் நானும் உதயநிதி சார். அப்போ அவர் பாட்டு பாடினாரு. அப்போ ஒரு பாட்டு பாடுறேன். திடீர்னு லாரி வந்து இடிக்குது. லாரி வந்து இடிக்குது. அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன். ஏங்க என்னங்க பாட சொல்லி லாரி வந்து வாய வலிக்கு சும்மா வாப்பா அப்பான்னா ஒரே தான் ஓவராக போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம்.
நான் கேட்டேன் மாறி பார்த்தேன், ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணும், கையில தான் துப்பாக்கி இருக்கல மாதிரி. அப்பனும் மகன் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல நான் வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா, என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறான் ரெண்டாவது. நீ உள்ள உட்காந்து கதவை முடிச்சுங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியும், உள்ள ஒரு பக்கம் ஓடு. ஆனா 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 அண்ணே சிரிக்காயினே அண்ணே சிரிக்காயினே. இவர் அதுக்கு மேல நம்ம அது உதயநிதி சார் அவர் பண்றாரு. அப்ப பேசியிருக்கும்போது சொல்றாரு உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸா, என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தாங்கன்னா வெளியே ஓடுறதுக்கு பால் இருக்கா, கதவு எதுவும் திறந்து வச்சிருக்கியா, அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் நிற்பாப்பா ஓடிடுவோம் சார், அங்கே என்ன நடக்குதுங்க அப்படின்னாரு டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்து சரி ரைட் அது முடிஞ்சு. அப்போ அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க. அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம். அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, அண்ணே 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 கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே, நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீ வந்துடுவையா நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு. சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்கலாம், மெல்ல ஜன்னல் வெளியே பார்க்குறேன். அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஜன்னல் வெளியே பார்த்தா லாரியில் வராங்க, அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு. அந்த சீன் க்ளோஸ். லாரியாக வந்து இறக்குறாங்க. இவர் பார்க்க நானும் பார்க்குறேன். பார்த்து ஃபர்ஸ்ட் டேக்கில் அதே ஐயோ அதே நான் செத்தே வருவேன் ஒன்றுவாங்க, திருப்பியே வரக்கூடாது, உங்கள் நடையில் கூட திருப்பி வரக்கூடாது, தயவு பண்ணி சீரியஸாக பண்ணுங்கண்ணே ரைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். அவனு இவரும் பார்த்தார். படக்கம் போய் கதவு திறந்தாங்க. கதவு வேணாப்பா வேணாப்பா, அதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்குது. வேணாப்பா உள்ள நான் கொண்டுருவாங்க அப்படின்னு ஒன்று. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் ரஹ்மான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ஏன் ரஹ்மான் சாருக்கு பெரிய அனுசப்பு, உதயநிதி சாருக்கு நல்லா அந்த இடத்துல சரி அது முடிச்சாச்சு. கதவை திறக்கலாம். திறந்தவொன்னே அந்த உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா திறந்தவொன்னே என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்கு, இப்படியே போகுதுங்க படம் பூரா. ஆனா வெளியில வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்ப இருக்க எல்லா டைரக்டரும் பண்றாங்க. இந்த இதை சத்தமா பேசினா வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பேசுனா நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் கட்டாத மெல்ல நடிகை மெல்லாக்கி பண்ண இப்படியே சொல்லி நம்ம கலவை இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க, என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சௌக்கியமா இருக்கோ என்ன போய ஆற்றுல பூரா வெளில வந்து சென்றிருக்காங்க நேற்று அதான் ட்ரெண்டிங். இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் இந்த மீம்ஸ் அழகா நம்ம எதை நினச்சி பண்ணதில்லை, நம்மளா பண்ணால். ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு டேக்கப் ஆகி போனால் பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடையில் வந்து இது வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும், உன் கண்ணில் உருளில் உயிர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பாடினாங்க. அது மாதிரி படித்தவங்க முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும். அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராஜன் இருக்கான். இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அவந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு டர், என்ன டர்னா ஒருத்தர் வந்தார், அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதைனே. என்ன சொல்ற? ஆமாண்ணே ஃபோனில் வர பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணாங்க.
10 பிள்ளை உனக்கு, 10 பிள்ளை. என்ன அந்த பிள்ளையை பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவன் ஐயா. ஏன்னா அதுக்குள்ள சோழியை முடிச்சிடாங்களா. அப்ப நீ யாரு? அவரே ஓகே பண்ண கதனை ஊட்டிக்கு என்னால் வர முடியாது, கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். சரி, இப்போ நீங்க யாரு? நான் கேமராமேன், டைரக்டர். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுங்க. டைரக்டர் வந்து 67 வயசுங்க. இப்போ என்ன எவ்வளோ நாளாக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தோம்னு தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ். கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன். ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டேன். ஒரே ஒரு மாமன்னம் பண்ணேன். ஐயப்பா, வர்ற கதையெல்லாம் சோகமா இருக்குங்க. அழுக ஒரு கதை வைக்கிற அங்க அழுகுறான். நீதியா நான் அழுக ஆரம்பிக்கும் போது அது சொல்றான், என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல. சொல்றேன் கேரியா, நீ நம்ம அழுக நீ பார்த்து சீனை சொல்லு. இல்லைண்ணே கடக்க முடியல, நான் கடக்க முடியல விட்டு வெற்றி மாறா நீ தப்பா நினைக்கக்கூடாது. இதெல்லாம் என் ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாருங்க. ஐயோ ஏன் சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்றது. நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கேட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம். அதுக்குள்ள முட்டி ஜோலியை முடிச்சு முடிகிறாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன். உன்னை ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும், நிறையா சிக்கிறாதீங்கண்ணே, டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும், கையை உள்ள விட்டுறாங்க. அப்படி இன்னும் சிரிக்க வச்சுக்கோங்க, போய்க்குங்க கலந்து வந்து அது பண்ணுங்க. ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தாரு, ஏழையுடைய வழியை, மக்களுடைய வழியை, தாய் தப்பன் எவ்வளோ எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை, டைரக்டருக்கு பெருமை சேர்த்த அவார்டு, உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு. ரொம்ப சந்தோஷம். நிறைய படங்கள் என்ன பண்ண முதல் கம்மிங் மட்டும் பாடிக்கிறேன். உள்ள போனா டவுசர் கிடைக்கிற லைனிங் தப்பா போயிடுவாங்க. தந்தான Thank you.